The story of David. ஈசாயின் 8 மகன்களில் கடைசியாக பிறந்தவர் தாவீது. சிறுவயதில் அவர் காடுகளில் ஆடுகளை மேய்த்து வந்தார். ஒரு சாதாரண சிறுவனாக இருந்தாலும் அவர் சிங்கத்திடமிருந்தும் கரடியிடமிருந்தும் தனது ஆடுகளை காக்க போராடிய வீரம் கொண்டவர். கடவுள் யெகோவா தாவீதின் இருதயத்தை பார்த்து அவரை இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுக்க தீர்க்கதரிசி சாமுவேலை அனுப்பினார். தாவீதின் கதையில் மிகவும் புகழ்பெற்ற பகுதி இதுதான். இஸ்ரவேல் நாட்டிற்கு எதிராக பெலிஸ்தியர்கள் போர் தொடுத்தனர். அவர்களது படையில் கோலியாத் என்ற ராட்சத வீரன் இருந்தான். அவனை எதிர்க்க இஸ்ரவேல் வீரர்கள் பயந்து நடுங்கியபோது தாவீது தனது கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையுடன் முன்வந்தார். கவசம் ஏதுமின்றி ஒரு கவணையும் 5 கற்களையும் மட்டுமே எடுத்துச் சென்றார். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன் என்று கூறி ஒரு கல்லால் கோலியாத்தின் நெற்றியில் அடித்து கொன்றார். தாவீதின் புகழ் அதிகரிப்பதைக் கண்ட அப்போதைய ராஜா சவுல் அவர் மீது பொறாமை கொண்டார். தாவீதை கொல்ல பலமுறை முயன்றார். ஆனால் தாவீது சவுலுக்கு தீங்கு செய்ய வாய்ப்பு கிடைத்தும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு நான் கை வைக்க மாட்டேன் என்று கூறி அவரை மன்னித்தார். இது தாவீதின் பெருந்தன்மையை காட்டுகிறது. சவுலின் மரணத்திற்குப் பிறகு தாவீது இஸ்ரவேலின் ராஜாவானார். அவர் எருசலேமை தலைநகராக மாற்றினார். அவரது ஆட்சியில் நாடு மிகவும் வலிமையாகவும் செழிப்பாகவும் இருந்தது. அவர் ஒரு சிறந்த வீரராக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த கவிஞராகவும் பாடகராகவும் திகழ்ந்தார். விவிலியத்திலுள்ள சங்கீதங்கள் புத்தகத்தில் பெரும்பாலான பாடல்களை எழுதியவர் இவரே. தாவீது ஒரு சிறந்த ராஜாவாக இருந்தாலும் பெத்சேபால் என்ற பெண்ணின் விஷயத்தில் பாவம் செய்தார். ஆனால் தீர்க்கதரிசி நாத்தான் அதை சுட்டிக்காட்டியபோது அவர் தன் தவறை உணர்ந்து மனமாற அழுதார். கடவுள் அவரை மன்னித்தார். ஆனால் அவர் தனது குடும்பத்தில் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது.